பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 34வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா, அவரோட துதி என் வாயில இருக்குன்னு சொல்றாரு. எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எக்காலத்திலும், அதாவது எல்லா நேரமும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவரோட துதி என் வாயில இருக்கு. அப்ப என் வாய் மூலியமா நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துறேன், ஆண்டவரை மட்டும்தான் தொழுது கொள்றேன், ஆண்டவருக்காக மட்டும்தான் வாயை பயன்படுத்துறேன்னு சொல்லி இங்க தாவீது சொல்றாருங்க. உங்க வாயை நீங்க எதுக்காக பயன்படுத்துறீங்க? யோசிச்சு பாருங்களேன். ரோட்ல போகும்போது கெட்ட வார்த்தை பேசுறது, பைக்ல போகும்போது மத்தவங்க திட்டுறதுக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு, வாயை துணில பச்சை ஏதாவது பேசணும், மத்தவங்களை காயப்படுத்தணும், அதுக்காக மட்டும்தான் நம்ம வாயை நம்ம பயன்படுத்துறோம். அப்படித்தானே? நிறைய பேர் கிடையாது, ஆனா ஒரு சில பேர் பண்றீங்க தானே. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க வாயை நீங்க எதுக்காக பயன்படுத்தணும்? ஆண்டவரை துதிக்கிறதுக்காக தான். இங்க தாவீது துதிச்சாருல்ல, ஆனா தாவீது ஆடு மேய்க்கிறவர் தான். ஆடு மேய்க்கிறோட வாழ்க்கையை ஆண்டவர் மாத்தினதுனால ஆண்டவரை தாவீது துதிக்கிறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை இருக்க பிரச்சனை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க பிரச்சனையை ஆண்டவர் மாத்துவாரு. ஆனா அவர் மாத்துட்டோம், அதுக்கப்புறம் நான் துதிக்கிறேன்னா செட் ஆகாதுங்க. இப்பவே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கணத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. பைபிள் படிக்கலையா, பிரேயர் பண்ணலையா, பரிசுத்தமா வரலையா, இனிமையாவது ட்ரை பண்ணி ஒழுங்கா வாட்டத்து முயற்சி எடுத்து பாருங்களேன். நீங்க எங்க விட்டீங்களோ அதே இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்காருங்க. சீக்கிரமா மாறப்போகுது. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.